ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் உடைச்சி ஊற்றின முட்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்துதான் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், புளிக்குழம்பு மசாலா. இதோட மெஷர்மெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். ஒவ்வொரு முட்டையாக பவுலில் உடச்சி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்தோன்னே கலந்து விடாமல் அப்படி லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். முட்டையை திருப்பி விட்டதுக்கப்புறமா லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதத்தோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.